ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2.4ல தேர்ட் சம் பார்க்கலாம். சரியா? இப்போ இங்க பாருங்க, இந்த டயக்ராம் இருக்கு வழக்கம் போல தான். ஸோ இது ட்ரையாங்கிள் ஷேப் நம்பர் 1, இது பேரலலோகிராம் நம்பர் 2, இது ஸ்கொயர் நம்பர் 3, இது ரெக்டாங்கிள் நம்பர் 4. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா 1/2 இன்டூ பி இன்டூ ஹெச், பேரலலோகிராமோட ஃபார்முலா பி இன்டூ ஹெச், ஸ்கொயரோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர், ரெக்டாங்கிளோட ஃபார்முலா எல் லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்னென்ன, பிரெத்தோட மெஷர்மெண்ட் என்ன, ஹைட்டோட மெஷர்மெண்ட் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இதை நம்ம பிரித்து இங்கே எழுதிக்கணும். சரியா? ஸோ எஸ் எழுதிடலாமா? இப்போ இங்கே நல்லா கவனிங்க, இதுதான் என்னோட பிரெத்து. ஆமாவா? இந்த இடம் தான் என்னோட பிரெத்து. ஸோ அப்போ இங்கே கவனிங்க. ஸோ இந்த இடம் தானே அந்த இடம். ஸோ இது 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் என்னது எனக்கு? ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இப்போ நல்லா கவனிங்க, இதுதானே என்னோட ஹைட்டு. ஒரு ட்ரையாங்கிளோட ஹைட்டு இதுதான். ஆனால் கொஸ்டின்ல எனக்கு இது ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக 10. ஆமாவா? இது 6ன்னா இது ஃபுல்லாக ஸ்கொயர் அப்படின்னா இது 6ன்னா இதுவும் எனக்கு 6. ஆமாவா? இது ஃபுல்லாக 10 அப்படின்னா இங்கே 6 அப்படின்னா இந்த லென்த் 6. அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும்? இது ஃபுல்லாக 10. இந்த லென்த் அப்போ என்னது? 4. ஏன்னா அப்போ தான் 4 + 6 10 மாறும். ஆமாவா? ஸோ அப்போ இந்த ஹைட் எனக்கு 4 சென்டிமீட்டர். இது நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கணுங்கண்ணா. புரிஞ்சுதா? ஏன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அடுத்தது பேரலலோகிராம் கவனிங்க. பேரலலோகிராமுக்கு நமக்கு 2 தான் தெரியணும். ஒன்று பிரெத்து, இன்னொன்று ஹைட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட பிரெத்து. ஓகேவா? இது 8ன்னா இதுவும் 8 தான். ஹைட்டுன்றது இது கிடையாது, இது. இதை தெளிவாக கவனிங்க. ஓகே, ட்ரையாங்கிளோட ஹைட் என்னது? அதே தான் பேரலலோகிராமோட ஹைட்டும். ஆமாவா? இதோ இது எனக்கு 4ன்னா அப்போ டெஃபினட்டாக இதுவும் 4 தான். ஸோ அப்போ ஹைட்டுன்றது எனக்கு 4. அடுத்தது ஸ்கொயர். ஸ்கொயர் ரொம்ப ஈஸி. இது 6 சென்டிமீட்டர்னா இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ இது லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ இது 8 அப்படின்னா இது எவ்வளோங்க? இங்கே பாரு, இது 4. அப்போ இது 6. இது 6ன்னா டெஃபினட்டாக இதுவும் 6 தான். ஸோ இது 6, இது 8. ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? ஆன்சர் போட்டுடலாமா? இது எல்லாத்தையும் ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். பேஸ் ஈக்குவல் டு 6, ஹைட் ஈக்குவல் டு 4. ஸோ இது 1 டைம், இது 2 டைம். ஸோ 6 2s are 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா ஏரியாங்கிறதுனால. இதோட பேஸ் என்ன? 8. ஹைட் என்ன? 4. அப்போ 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே ஏ என்ன? 6. அப்போ 6 ஸ்கொயர் என்னது? 36. சரியா? அடுத்தது இதோட லென்த் என்ன? 8. பிரெத் என்ன? 6. அப்போ 48. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 12 + 32 + 36 + 48. ஓகே, சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12 + 32 + 36 + 48. ஸோ 10 18. ஓகே, ஸோ 2 + 1 + 1 2, 2 + 3 5, 5 + 3 8, 8 + 4 12. ஸோ என்னோட ஆன்சர் 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.